ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச் பேப்பர் 1 நெட் ஆர் ஸ்லேட்டு டாபிக் இது. இப்போ ஐசிடி பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அது என்னென்ன மெயினான ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் டாபிக் ஆன் அவைலபிள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்மளோட ரிசர்ச் டாப்பிக்கை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் த அப்ளிகேபிள் அவைலபிள் லிட்ரேச்சர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே லிட்ரேச்சர்ஸில் நிறையா இருக்கும் இல்லையா, அதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வரும். அப்புறமா அந்த சப்ஜெக்டை பற்றி நமக்கு தெரிஞ்சதுக்கான எல்லாமே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குன்றனால இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐசிடி மூலிமா நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். சில சப்ஜெக்டை நம்மளால் வந்து கெட் பண்ணிக்க முடியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா சூஸிங் த ரைட் மெத்தட் ஆஃப் ரிசர்ச். நம்ம எந்த டைப் ஆஃப் ரிசர்ச் எடுக்கலான்றதை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுக்கலாம். டேட்டா கலெக்ஷன்ஸ் அண்ட் சம்மரைசிங்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ மல்டிபிள் டேட்டா பேஸஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய ஒன்றோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா நிறையா லிட்ரேச்சர் இருக்கும், நிறையா வந்து ஜேர்னல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியரான ஐடியா இருக்கும். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ரிசர்ச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஐசிடி அப்ளிகேஷன் பிஃபோர் டேட்டா அனலைசஸ். அதாவது டேட்டா அனலைசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சர்ச்சிங் ரிசர்ச் பேப்பர்ஸ். நம்ம ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இப்போ டேட்டா அனலைசஸ் ஒரு டாபிக் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி டேட்டா அனலைசஸ்க்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரிசர்ச் பேப்பரை சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை தீசியஸு இல்லை டிஸ்டார்டேஷன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். இது எதன் மூலிமா நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள், யாகோ, பிங் அந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான பேப்பரை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிசோர்ஸஸ் எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இது சோதகங்கா இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் ரிசர்ச் பேஸ் பண்ணியிருக்கோம், தீசியஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். கூகுள் ஸ்காலர்ன்ற ஒன்று இருக்குது ரிசோர்ஸஸ்ஸு. மைக்ரோசாஃப்ட் அகாடமிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. SSRN இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரிசோர்ஸஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டா அனலைசஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம எடுத்துருக்கிறதுக்கான டாப்பிக்கோடைய மீனிங்கு, அந்த பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியாவை நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். அதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். இப்போ ரெண்டாவது அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்மரைசிங் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்மரைசிங் லிட்ரேச்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், மேண்டிலே அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து லிட்ரேச்சர்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டைம் வந்து மிச்சமாகும் இல்லையா, அப்பப்போ சர்ச் பண்ணாமல் நமக்கு நம்மளுடைய சேவிங்லேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தா கீவேர்ட் சர்ச்சிங். இப்போ ஒரு குறிப்பிட்ட கீவேர்ட் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடான சோர்சஸ், லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு கலெக்டிங் த டேட்டா. இப்போ இது மூலிமா ஆன்லைன் டேட்டாவில் போய் நம்ம என்ன பண்ணலாம், வெப் பேஸ்ட் ரிசோர்ஸஸ், கூகுள் ஃபார்மு, சர்வே மங்கின்னு ஒன்று இருக்குது. இது வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ரிசர்ச்சு அதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக அது என்னென்ன ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் அண்ட் தென் சர்வே மங்கின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இது வந்து பிஃபோர் அனலைசஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி யூஸிங் டேட்டா அனலைசஸ் டூரிங் டேட்டா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதான் பார்த்திங்கன்னா மேஜர் ரோலு. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ். 2 டைப் ஆஃப் டேட்டா அனலைசஸ் இருக்குது. இப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டா அனலைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன், டெஸ்ட்டு, டெஸ்ட்டு, அனோவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள். எதுக்குன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா அனலைசஸ் என்னவே நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ்னாவே இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். இதுக்கான டூல் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடியில் SPSS அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோஷியல் சயின்சஸ். இந்த டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ தான் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல்னாவே ஆர் ஸ்டுடியோ ஜஸ்ட்டு அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மினி டேப்பு அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்காக யூஸ் பண்ணுறோம், குவான்டிடேட்டிவ்காக. நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ்காக என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா NY1ன்ற டூலை யூஸ் பண்ணுறோம். VOS வீவர் எக்ஸெட்ரா இந்த டூல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மூணாவதாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி ஆஃப்டர் டேட்டா அனலைசஸ். இப்போ டூரிங் டேட்டா அனலைசஸ் பார்த்தாச்சு, பிஃபோர் டேட்டா அனலைசஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த ஐசிடி வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெஃபரன்சஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி கம்பைலேஷன்ஸ் நம்மளாக தெரியும். இப்போ கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் இருக்கணும்னா கண்டிப்பாக அது ரெஃபரன்ஸ் புக்கு வைக்கணும், பிப்ளியோகிராஃபியை நம்ம வைக்கணும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமா. இந்த சாஃப்ட்வேர்ஸோட கம்பைல் ரெஃபரன்சஸ், நம்ம ரெஃபரன்சஸை கம்பைல் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த மாதிரி சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EndNote. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சில டைமில் எக்ஸாம்பிள்ஸோடு கேட்டு நமக்கு வந்து கேட்கலாம். EndNote இருக்குது, மெண்டலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஜோட்டெரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் டூல்ஸ் வந்து இருக்குது, சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து இருக்குது. எதுக்காகனா ரெஃபரன்சஸ் அண்ட் தென் பிப்ளியோகிராஃபிக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஆர் தீசிஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா academy.edu அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கேட்ன்ற பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எதுக்காகனா தீசிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆஃப்டர் அனலைசஸ் நம்ம டேட்டாலாம் கெட் பண்ணிட்டோம், தீசிஸ் எப்படி எழுதுன்றதுக்காகனான பிளாட்ஃபார்ம் இது. இதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஐடியா வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் ஃப்ளாகரிசம்னா என்னென்னு பார்த்தோம்னா டூப்ளிகேட்ஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களது நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து ஃப்ளாகரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாகரிசம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஃப்ளாகரிசம் இருக்கா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கான சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது இந்த ஐசிடியில். இப்போ இது இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளாகரிசம் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாகரிசம்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராமர்லின்ற டூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு டர்னிட்டன்ற ஒரு டூல் இருக்குது. ஃப்ளாகரிசம் டிடெக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாகரிசம்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். இந்த டூல்ஸ் நம்ம போட்டு பார்த்தாவே நம்ம ஃப்ளாகரிசம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனோஸ்கிரிப்ட் சப்மிஷன் டூல்ஸு. மேனோஸ்கிரிப்ட் தான் தெரியும் இல்லையா, எழுதப்பட்டது. ஓகேவா, அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச்சர்ஸ் டு சப்மிட் அண்ட் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அதாவது மானோஸ்கிரிப்ட் இப்போ ரிட்டர்னில் ஒன்று எழுதி வச்சுருக்கோன்னா இப்போ அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்தோம்னாவே அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்னா அது செக் பண்ணோம் அந்த மானோஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அது ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன பண்ணலான்றதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா எல்ஸ்வியர் அண்ட் தென் வில்லே சேஜ் பப்ளிகேஷன்ஸ். இதான் பார்த்தா டூல்ஸ். மேனோஸ்கிரிப்ட் சப்மிஷன், அதாவது ரிட்டர்னில் சப்மிட் பண்ணுறது. அது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கான டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து இந்த ஐசிடி வந்து ரிசர்ச்சில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.